நாங்க கொளத்தூர்ல விஜய் சாரை பார்க்கலான்னு போயிருந்தோம். எங்களால பார்க்க முடியல. ஆக்சுவலா என்ன பேசுறாங்களாவது நம்ம இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக போனோம். எல்லாருமே பார்க்க முடியல. அங்க எங்களுக்கு தெரிஞ்சது ஆக்சுவலா நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே தான். என் ஃபேமிலி, என் அப்பா, என் அப்பாவோட அப்பா எல்லாமே டிஎம்கே தான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சிஎம் சாருக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு விஜய் முக்கியமா மக்கள் முக்கியமா? விஜய் சார் முக்கியமா மக்கள் முக்கியமா? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு மக்கள் முக்கியம்னா நீங்க அந்த இடத்துல எங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். நீங்க கொடுக்கல. நீங்க கொடுக்கவே இல்லை. நாங்க கூட நினைச்சோம் அங்க போகும்போது இங்க போகும்போது கிரௌடால தான் பிரச்சனை வருது அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா அது கிரௌடால பிரச்சனை வரும். அதை விட அங்க பாதுகாப்பு இல்லைன்னா பிரச்சனை வரும். அந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது நீங்க தான். நீங்கன்றது போலீஸ். அந்த போலீஸ் ஏங்க வரல? சும்மா நீங்க விசிட் பண்ண வரீங்க சார். விசிட் பண்ண வர்றதுக்கு உங்களுக்கு இங்க ஒரு போலீஸ்னா இங்க இருந்து ஒரு 2 ஸ்டெப் தள்ளி ஒரு போலீஸ், 2 ஸ்டெப் தள்ளி ஒரு போலீஸ். மக்கள் அங்க கிரௌட் ஆகும், கூட்டம் செய்யறோம், பிரச்சனை வரும், இறந்து போவாங்கன்னு தெரிஞ்சும் அங்க உண்மையாவே சொல்லணும்னா லேடிஸ் போலீஸ் தான் அதிகமா இருந்தாங்க. அதிகமான போலீஸ் இருந்தாங்க, லேடிஸ் போலீஸ் இருந்தாங்க, ஜென்ஸ் இருந்தாங்க. அதான் சொல்றேன், நீங்க வரும்போது ஒரு பாதுகாப்பு இருக்கும்ல, அந்த பாதுகாப்பு மக்களுக்கு இல்ல. அப்ப அந்த இடத்துல மக்கள் இறந்துட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துல உங்க அரசியலை பதிவிடுவீங்க. ஏன்னு கேக்குறேன். உங்களுக்கு அவ்வளவு பயம் இருக்கு, அவ்வளவு கான்பிடென்டா நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு கூட சேகர் பாபு சார் சொன்னாங்க, வந்தார் போனார் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு கெத்தா பேசுற நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் கேக்குறேன், எதுக்கு பயப்படுறீங்க? அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு பிரச்சாரம் பண்ணட்டும். எங்கெல்லாம் அவருக்கு விருப்பமோ அவருக்கு பாதுகாப்பு பண்ணி அவருக்கு கொடுங்க. நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னா ஜெயிச்சுட்டு போங்க. மக்கள் ஓட்டு உங்களுக்கு தானா? உங்களுக்கு தான். அவருக்கு தானா? அவருக்கு தான். அதையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. இதெல்லாம் அல்பமா இருக்கு சிஎம் சார், அல்பமா இருக்கு. இன்னொரு வாட்டி நான் என்ன கேக்குறேன்னா, மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சிஎம் எதுக்கு? எதுக்கு சொல்லுங்க? அதுக்கான சான்ஸ கொடுங்க. யார் வேணா சிஎம் ஆகட்டும். மக்கள் தானே தேர்ந்தெடுக்க போறாங்க, நாங்க தானே தேர்ந்தெடுக்க போறோம். சிஎம் ஆக விடுங்க. சிஎம் நீங்க ஆக்க வேண்டாம், அவரே ஆயிடுவாரு. நீங்க பண்றது ஒன்னும் மக்களுக்கே தெரிய வருது, இவ்வளவு கேவலமா இருக்காங்களா அரசியல்ல அப்படின்ட்டு. சார் என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க என்ன சார் பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல சார். இப்ப பண்றீங்க, லாஸ்ட் டைம்ல பண்றீங்க. லாஸ்ட் டைம்ல நீங்க பண்ணி என்ன இருக்கு? யோசிச்சு பண்ணுங்க சார். ஒரு மக்கள் கூடுற இடத்துல போலீஸ் பாதுகாப்பே இல்லாம இருக்கு. ஏதோ ஒன்னு ஆச்சுன்னா விஜய் வந்தார், விஜய் கொன்று விட்டு போய் விட்டார் அப்படி சொல்லிட்டு போயிடுவீங்க. இறந்தவங்க வீட்டுக்கு என்ன உங்க அரசியல்? என்ன அரசியலோ என்ன நடக்க போதோ, ஒரு ஓட்டையும் மட்டும் மக்கள் பார்த்து போடுங்க. ஒரு ஓட்டையும் மக்கள் பார்த்து போடுங்க. எல்லாருமே எந்த ஊர்ல இருந்தாலும் யோசிச்சு சிந்திச்சு போடுங்க. நான் இதை விஜய் சார், அவங்க ஸ்டாலின் சார் அப்படிலாம் சொல்லுவேன். உங்க மனசுக்கு இந்த ஆட்சி வந்தா நம்ம நல்லா இருப்போமா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குமா அப்படின்றத ஒன்னொன்னு ஒரு பிள்ளையும் போதை அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்குது, ஒரு பிள்ளையும் வெட்டின்னு குத்தின்னு சாவறது, இதெல்லாம் நீங்க பார்த்து ஓட்டு போடுங்க. ஒரு சான்ஸ் நம்ம விருப்பப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் கொடுக்க முடியல. இறங்கி ஒரு மனுஷன் நான் அதுக்கான பாதுகாப்பை உங்களுக்கு தரேன்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் போது நம்ம அந்த பாதுகாப்பை ஜெயிக்க வைப்போம். பார்ப்போம். இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இவர் நமக்கு என்ன செய்யறாருன்றத நம்ம பார்க்கலாம். அவரை பிரச்சாரம் பண்ண விடுங்க. உங்களை விடலாம் அவர் கம்மியா தான் பேசுறாரு, கரெக்டா பேசுறாரு.